டெக்னிக்கல் காதல். 80% காதல், 20% டெக்னிக்கல். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சில கணங்கள் வந்து போயிருக்கோம். நமக்கான தருணங்கள் அது மிக பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லைன்னா அவங்களோட தோழிகிட்டையோ தான் சொல்லியிருப்போம். இல்லை அதை அப்படியே மனசுலேயே வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருந்திருப்போம். இப்போ கூட அதை நினைக்கல உங்கள் மனசில் ஒரு வித பட்டாம்பூச்சி பறக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு அழகான தேவதையை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். என்னோட வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். கல்லூரி படிக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டு சோகமாக பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். பஸ் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்குது. காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அதுக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அந்த பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் எதாச்சியாக அங்கே லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறேன். சாலையை கடக்கிறதுக்காக ஒரு தேவதை நின்றுட்டு இருந்தது. பச்சை கலர், இளம் பச்சை கலர் சுடிதாரோட அந்த காலை 10 மணி வெயில் அப்படி பட்டு தெரிக்க ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான இதில் கிராஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எங்கள் பஸ் போன உடனே கிராஸ் பண்ணி போச்சு. அந்த ஒரு சில கணங்களே நீடிச்ச அந்த நிமிடங்கள் அது என்னோட மொத்த மூடே அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு. அவங்க யாரோ எங்கே போனாங்களோ எனக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. என் வாழ்க்கையில் அந்த நாளில் அந்த கணத்தை சந்தோஷமாக்கிய அந்த பெயர் தெரியாத தேவதைக்கு நன்றி. நம்ம 50% நேரத்தை செலவழிக்கிற இடம் ஆஃபீஸ். அங்கே தேவதைகள் இருக்க மாட்டாங்களா? என் நண்பன் ஒருத்தன், நான் ஆஃபீஸுக்கு லீவ் போடாமல் காலையில் 9 மணிக்கு டெய்லி வர காரணமே அந்த பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லுவான். இத்தனைக்கும் அவன் அந்த பொண்ணு கூட ஒரு தடவை கூட பேசியிருக்க மாட்டான். பேச முயற்சி கூட பண்ண மாட்டான். இப்படிப்பட்ட கேரக்டரை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஏன் இவங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். லைஃப்பில் உங்களோட லைஃப்லையும் என்னோட லைஃப்லையும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறது காதல். அது கை கூடி இருக்கலாம், கை கூடாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை யாராலும் தவிர்க்கவே முடியாது. சரிடா, அதுக்கும் டெக்னிக்கலும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வரேன். அப்படி ஒரு பையன் காலேஜ் முடித்து ஒரு கம்பெனியில் SQL டெவலப்பராக வேலை கிடைக்குது. அங்கே அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். காலேஜில் பொண்ணுங்க கூடயே பேசாத பையன் ஒரே டீமில் ஒரே பொண்ணு கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் லைஃப்பில் இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அவன் கரியரை எப்படிலாம் இது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நாம் ஒவ்வொரு வாரமும் வெப் சீரிஸ் ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இந்த கதையில் வர்ற ராம், ஆமாங்க 96 ராம் தான் நம்மளோட கதையோட ஹீரோவும். உங்கள் பழைய காலத்தை ஞாபகப்படுத்தலாம். இப்போதான் காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களோட புதிய வருங்காலத்தை காட்டும் ஒரு மாய கண்ணாடியாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ராம் வேற யாரும் இல்லை. இந்த ராம் நீங்கள் தான், நான் தான், நாம தான். வாங்க ராமோட வாழ்க்கை பயணத்தோட சேர்ந்து பயணிக்கலாம். வாரம் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஒரு புதிய பகுதியோட உங்களை சந்திக்க வருவாங்க நம்ம ராமும் ஜானுவும். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காதல், மோதல் மற்றும் கரியர், இதில் எப்படி வளர்றாங்க இல்லைன்னா எப்படி வீழ்றாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி போகுது, அவங்கள எப்படி மாற்றுது, இப்படி ஒரு டெக்னிக்கலில் நம்ம பிக் டேட்டா படிக்க என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றலாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. இந்த பகுதி தொடர் பற்றிய உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்னோட மெயில் ஐடி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் ஆடியோ வெர்ஷனை மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுண்ட் கிளவுடோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இது பிக் டேட்டா காதல். நான் உங்கள் ஆறுமுகம். 80% காதல், 20% டெக்னிக்கல்.